வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. கிட்டத்தட்ட எதிர்பார்த்த மாதிரி தான். நேற்று போட்ட வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம், டிஎம்கே ஏடிஎம்கே அந்த விஷயம் நடக்காது, ஸ்டாலின் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா வதந்தியை பயங்கரமாக பரப்பி விட்டுருந்தாங்கள்ல, வதந்திலேயே வளர்ந்தவங்க. இப்போ கடைசியாக அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிலவரம் என்னென்னா, 3வது முறையாக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறாரு. இப்போ இந்த முறை ஃபார்மில் மறுபடியும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன் நாளை காலை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ பண்ணுறவரை பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எந்த தகவலும் இல்லை. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 5 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கல்ல காங்கிரஸில், அதில் 4 பேர் ஹைதராபாத்துக்கு போயிருக்கிறாங்க. வேறு யாரும் கொத்தி தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒருத்தர் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. ஏற்கனவே டிவிகேயில் ஒருத்தர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்தது. இன்னும் இந்த குழப்பங்கள்லாம் இருக்குது. இதில் 4 பேர், அதாவது கம்யூனிஸ்ட், அவங்க வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வெளியிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் விஜய் சாரும் நேராக போய் மீட் பண்ணிட்டாரு. வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா இவங்களுக்கு புரியுதா? அது தெரியாமல் நிறைய பேர் கொண்டாடுறாங்க. அங்கே வச்சிருக்கிறாங்க செக்கு. அவங்க உள்ளே அமைச்சரவை வாங்கிட்டு கூட்டணியில் ஒரே அடியாக டிஎம்கே முறிச்சிட்டு வந்துட முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை விட்டுருந்தார், கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் இவங்க காதில் வாங்குறது இல்லைங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணிங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு இருந்தாங்களா? இப்போ கம்யூனிஸ்ட் இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுவும் வெளியில் இருந்து அப்படின்னா, அதிகாரத்தில் வராமல் அப்படின்னா, அப்போ அவங்க கொள்கையோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸ்டாலின் அவர் முன்னாடி சொன்னதான் திரும்பவும் சொல்கிறாரு. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த குறுக்காவும் நான் இருக்க மாட்டேன், தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அங்கிருந்த கூட்டணி இங்கே வருது அப்படின்னா, அதுவும் வெளியிலிருந்துன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஸ்டாலின் அவர்களின் விருப்பம் இல்லாமல் நடந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. பெரும்பான்மை இல்லைனாலும் பெருந்தன்மையாக நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் பெருந்தன்மையாக தான் இருக்கிறார் தொடர்ந்து. ஆனாலும் பார்த்திங்கன்னா பழைய தூக்கிட்டு போய் அந்த பக்கம் தான் இவங்க போடுவாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ 2 நாளாக நடந்ததெல்லாம் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா? ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால், அப்போ பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு அவர் ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னா, அப்போ ஏடிஎம்கே பிஜேபி கிட்டேருந்து வெளியே வந்துடுதுன்னா, அப்போ வேணால் இதை தடுக்கலாம், பிஜேபி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே பிஜேபியோட தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி சரி விட்டு வந்துருங்க அப்படின்னா ஒரே அடியாக விட்டு வந்துட முடியுமா எடப்பாடி அவர்களால்? அப்படி விட்டுருவாங்களா? நான் இதெல்லாம் புரியாமல் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கும் கதை விட்டுருந்தாங்க. ஒரு வெளியிலிருந்து பார்க்குற ஒரு பார்வையாளனா நம்ம சொல்லியிருந்தோம் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கலை. நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், கம்யூனிஸ்ட் விசிகா இவங்கெல்லாம் நிபந்தனையோடு போகணும், நிபந்தனையற்ற ஆதரவுலாம் கொடுக்கக்கூடாது, நிபந்தனையோடு போங்க, அமைச்சரவை வாங்கிங்க, குடுமையை பிடிச்சிங்க, எப்போ வச்சு செய்யணுமோ அப்போ செய்யுங்க. ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். ஏன்னா விஜய் அவர் ஸ்டாண்டை சொல்லவே இல்லைல்ல. ஸோ தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும் அதை தடுக்கணும், அதுக்கு இவங்கெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருந்தோம், சொல்லியிருந்தோம். அதுதான் கிட்டத்தட்ட நடக்குது. இப்போ வரையும் விசிகா ஆதரவு கொடுக்கல. ஆனால் விஜய் சார் பார்த்திங்கன்னா 3வது முறை ஆளுநரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு இங்கே போய் நன்றிலாம் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்டை பார்க்குறாரு அப்படின்னா, திரும்பவும் அந்த கணக்கில் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். திரும்ப போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா அப்படின்லாம் ஆளுநர் மாளிகை சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்புகிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோ பண்ணுற வரை பார்த்திங்கன்னா நாளை அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இருக்குது. இதில் ஐயுஎம்எல் அதுலேயும் ஒரு குழப்பம் இருந்தது. எக்ஸலத்தில் பார்க்கும்போது ஐயுஎம்எல் நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளையும் இருப்போம் டிஎம்கேவோட அப்படின்னு தான் போஸ்ட் பார்த்தேன். ஆனால் சட்டுன்னு இங்கே சேனலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிபேட்டில் அங்கே ஸ்க்ரோல் ஓடுது, இது மாதிரி ஐயுஎம்எல்லும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விசிகா தலைவர் நாளைக்கு தான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல போகிறார் அப்படின்னா, அப்போ 18 எங்கே வரும்? அப்போ ஐயுஎம்எல் ஆதரவு அளிச்சிருச்சு வெளியிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வெளியில் இருந்தால் திடீர்னு பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரோல் ஓடுது, அவர் ஆதரவெல்லாம் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் ஆளுநரை இவர் போய் கான்ஃபிடண்ட்டாக சந்திக்கிறார் விஜய் அப்படின்னா 118 நம்பர் இல்லாமல் போய் சந்திச்சிருக்க மாட்டார். அதை நம்புவோம். திரும்ப தம்பி போய் ஃபில் பண்ணிட்டு வா அப்படின்லாம் ஆளுநர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்புவோம். அந்தளவுக்கெல்லாம் கீழே போக மாட்டார் விஜய் சார். கூட இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவாளிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்புவோம். என்னென்னா இப்போ இவ்வளோ நடந்திருக்குல்ல, இவ்வளோ நடந்ததில்ல,
மற்றவங்க எல்லாம் பேசிட்டாங்க. டிஎம்கே ஸ்டாலின் அவர் பேசிட்டாரு, ஆளுநர் கூப்பிடணும், இங்கே சட்டத்தை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் அவர் கடைசி வரை வாயே திறக்கல. பார்த்தீங்களா? ஏன் இதில் வந்து ஹீரோ பஞ்ச் டைலாக் பேசுகிறது, ஹீரோ வர்றாரு களத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சினிமாவில் தான் பேசியிருக்காரு. இங்கே என்ன பேசியிருக்கிறாரு? இவ்வளோ நடக்குது, போய் ஒருத்தன் கண்ணா பின்னான்னு திட்டிலாம் வீடியோ போட்டிருந்தான், அப்படியெல்லாம் பேசல. காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணுது, அப்படி கூட நீங்கள் போராட்டம் பண்ண தேவையில்லை. ஒரு அறிக்கையாவது விடலாம்ல, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம்ல, பேசலாம்ல. அவர் பிரச்சனைக்கே பேச மாட்டாங்கன்னா அப்போ மக்கள் பிரச்சனையில் எப்படி பேசுவார்? எப்படி நம்புறது மக்கள்? திரும்பவும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான அரசியல். இது பொலிட்டீஷியன் வந்து பேசாமல் உம்முன்னெலாம் பாயிண்ட் வரட்டும்ன்றீங்களா? இல்லை ஆட்சி அமைக்கிட்டோம் அப்புறம் பேசலான்னு இருக்கீங்களா? அப்புறம் பேசிடுவீங்களா? எதிர்த்துருவீங்களா? இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், சினிமாவில் வந்து உதய் சார் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் முன்னாள் துணை முதலமைச்சர் அவர் ஆல்ரெடி பேசியிருக்காரு. இங்கே ஆளுநர் RN ரவி அவர் இருக்கும்போது, who are you? you are just a postman அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்கள் மக்களை போய் சந்திச்சு உங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள், செருப்பால் அடிப்பாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார் அவர். அதே போல் நிதியமைச்சர்களை பேசும்போதுன்னா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு இவர் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நாகரிகமாக சொல்கிறேன், மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு அப்பா அவருடைய சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் அவர். ஸோ அந்த ஸ்டாண்ட் இருக்கணும் இங்கே. அது இருக்கா விஜய் சார்கிட்ட? அதுதான் ஹீரோ, அதுதான் களத்தில் ஹீரோவாக நிற்கிறது. சினிமாவில் ஹீரோவை நின்னீங்க, ஆனால் களத்தில் என்னவா நிற்கிறீங்க? சும்மா அமைதியாகவே இருந்தா உங்களுக்காக எல்லாரும் வந்து பேசிகிட்டே இருக்கணுமா? இப்போ செக்கு வச்சிருக்கிறாங்க, இப்போ நிபந்தனையற்று வெளியிலேருந்து ஆதரவு தரோம் கூட்டணிக்குள்ளே வராமல் அப்படின்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது, அப்படியெல்லாம் விட்டு போயிட மாட்டாங்க. இப்போ வந்து விசிகா லாஸ்ட்டாக வந்து திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்பாங்க, இவங்களும் அதை ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆதவ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விசிகாலேருந்து வெளியே போகும்போது முதல்ல இதான் பிரச்சனை கலைப்பு விட்டுது, துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அதை கொடுத்தா ஆகணும், அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன், வாங்கிக்கிட்டும். ஆனால் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்குமே அப்படிங்கிறதுனால IUML முஸ்லீமுக்காக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்றாங்கன்னு வச்சுங்க. அதனால் வந்து அவங்க எந்த இக்கட்டில் நாளைக்கு மாட்ட போகிறதில்ல. ஆனால் இவர் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பும் இருக்குது திருமாவளவன் அவர்கள். ஆனால் முடிஞ்ச வரை பெரிய இஷ்யூவில் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா இப்போதைக்கு மொத்தமாக யாருங்க போயிருக்கிறாங்க? தீய சக்தின்ட்டு இருந்தீங்க, இப்போ அந்த தீய சக்தி ஆதரவால் தானே இங்கே தூய சக்தி வந்து ஆட்சி அமைக்க போகுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் இருந்தவங்க தானே. இப்போ அவருடைய விருப்பம் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் அவர். இருக்கட்டும், ஒரு 6 மாதம் இருக்கட்டும். ஏன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம எவ்வளோ தான் போய் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதை நம்ப மாட்டாங்க எல்லா மக்களும். அதே போல் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் இதை வச்சு இவங்க ஆடின கேம்லாம் கூட தெரியும்ல. இதில் இன்னும் ஒவ்வொரு விஷயமா வந்துட்டுருக்கு வெளியே. இவங்க ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இனி ஒவ்வொரு எம்எல்ஏ பற்றி எடுப்பாங்க, டீட்டெயில்ஸாக எடுத்து தள்ளுவாங்க பாருங்கள். என்னென்ன ஷாக்கிங் விஷயம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆட்டோ ஓட்டுநர்னு சொல்லிட்டு போட்டாங்கல்ல, அவர் ஆட்டோ ஓட்டுநரே இல்லையா. அவர் காஸ்டியூம், ஆட்டோ டிரைவர் காஸ்டியூம் இருக்குது, ஆட்டோவில் உட்காந்துருக்காரு, அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. கடைசியில் அவருக்கு ஆட்டோவே கிடையாது, அவர் கார் வச்சிருக்கிறாரு. அவர் நல்ல வசதியாக இருந்திருக்காரு. யார் தெரியுமா அவர்? இந்த பட்டாசு பாலு மாதிரி இந்த பட்டாக்கத்தை எடுத்துகிட்டு கேக் வெட்டினார்ல, லைலா மணி பக்கத்தில் இருந்து சொன்னாலும் கேட்காம, அவர் தான் அவர். ராயபுரம் இல்லை இப்படி ஒன்று வருது. இன்னொரு இடத்துல சிவகங்கையில் பெரிய கருப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டில் தோத்துட்டார். அங்கே ஒட்டுமொத்த எண்ணிக்கையை விட 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு அப்படின்றாங்க. இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அது கேஸாக போச்சுன்னா அது முடிகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வந்து அவர் மறுபடியும் அவர் ஜெயிச்சு கூட வந்துடலாம். ஏற்கனவே அப்பாவுக்கு அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி கேஸ்லாம் போனால் இப்போ அது வேறு கதைன்னு வச்சுங்க. இப்போது இன்னொரு எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசின ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு, மிரட்டுறாரு அவர். இன்னும் ஆட்சி அதிகாரத்திலே உட்காரல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பேரை பற்றி தகவல்கள் ஒன்றா வரும். ஏற்கனவே டிரைவர் மகன் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்னும் போது அந்த செய்தி கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இப்போது விஜய் சார் கூட பார்த்திங்கன்னா லயோலா காலேஜில் படித்தார், டிஸ்கண்டினியூவில் அங்கே. ஆனால் அதே காலேஜில் போயிட்டு அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படி கையில் கெத்தாக பிடிச்சிட்டு வரும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, ஒரு ஃபிலிம் மொமெண்ட்டு மாதிரி இருக்குல்ல.
நல்லா இருக்குல்ல அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது. அது ஒரு வெர்ஷன். இப்படி ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்னு போது வா சூப்பர்ல அப்படின்னு தோணுதில்ல. கடைசியில் அவர் ஆட்டோ டிரைவரே இல்லைன்னா. இந்த பக்கம் இந்த டிரைவர் மகன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் டிரைவருன்னு பார்த்தா டிரைவர் மகன் வந்து எம்எல்ஏ ஆகிறது பெரிய விஷயம் இல்லைப்பா, இப்படி எப்படி நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம், பாராட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பினாமிங்க, அவரே வந்து பார்ட்னராக இருக்காங்க ஒரு கம்பெனியில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது டிரைவர் மகன் எங்கே இருக்குது, வெறும் சிம்பத்திக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல அது. ஸோ இன்னொரு வெர்ஷனில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்து வரப்போகுது. தைரியமாக பேசணும். முதல்ல பேசவும் மாட்டேங்கிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ நாளைக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்றார்னா அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏன் விடுறாரு அப்படின்னா, நம்ம போயிட்டு சொல்கிறத விட அவங்களின் செயல்பாடு பார்த்திங்கன்னா அவங்களின் முகத்திரையை கீழ்ச்சிடும். இப்போ 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரட்டும், முட்டி மோதி இவர் கொடுத்துருக்காருல வாக்குறுதிகள்லாம், அதெல்லாம் வந்து உடனே அடுத்த மாதம் நிறைவேற்ற சொல்ல போகிறதில்ல. ஆனால் நிறைவேற்ற முடியாமல் தவிக்கும் போது, இல்லைனா வந்து இங்கேருந்து பிச்சுட்டு போயிடுவாங்களோ, இல்லைனா அந்த பக்கம் கையெழுத்து போடலன்னா யூனியனில் ஜிக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இழுப்பாங்க, மிரட்டுவாங்க, அமௌண்ட்டு தரமாட்டாங்க, நிதியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டோன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா புதுசாக இவங்க எம்எல்ஏக்களாக வந்துருக்கிறாங்களே, அவங்க பண்ண போகிற அலப்புறையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரணும். அதனால் வந்து இவங்க எக்ஸ்போஸ் ஆகட்டும், இவங்க எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்கள களத்தில் விடுறது, ஃப்ரீயாக விட்டுறது. அது இல்லாமல் அந்த படங்கள்லாம் பார்ப்பல, ஒரு பெரிய போர் நடக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இம்மிடியேட்டாக இப்போ எலெக்ஷன் வந்தால் யாரும் ஃபேஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லைனா டயர்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுப்போம். அதே நேரத்தில் மக்களுக்கு புரியணும்னா இவங்ககிட்ட அதிகாரம் இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியணும். நம்ம சொல்கிறத விட அவங்க செயல் காட்டிடும், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் டிஎம்கேவுடைய ஸ்டாண்டு. அதே நேரத்தில் தடையாக இருந்திருக்கலாம், இங்கே வந்து என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அந்த கூட்டணி கட்சிகள்லாம் போக விடாமல் தடுத்துருக்கலாம். ஆனால் அவர் பண்ணல, அவளை பெருந்தன்மையாக விட்டார். ஸோ தீய சக்தின்னீங்களே, அந்த தீய சக்தி தயவில் தான் இப்போ இந்த தூய சக்தி வந்து ஆட்சி அமைக்க போகுது. இதெல்லாம் அதே போல் வெறும் 118 இல்லை ஐயுஎம்எல்ஓ 2 வந்துருச்சுன்னா 120 மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்த முடியாது. அது பயங்கர கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். இன்னொரு தகவல்களும் இருக்குது. இங்கே இருக்கிறார்ல ஆதவ், அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து உடைக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த விஷயம்லாம் வந்துச்சு. அதனால தானே ஏடிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் போயிருந்தாங்க ரிசார்ட்டில். அந்த 47 பேர் இல்லை, அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சுல்ல, அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 10 பேர் 20 பேர் வரத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள்லாம் கூட வெளியே வந்துச்சு. இப்போ அதை உடைக்க அவர் பார்ப்பார். 32 பேர் இல்லாமல் உடைச்சா அவங்க காலி, அவங்களோட பதவி போயிடும். சரி போட்டோம், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரும்ல, அப்போ ஜெயிச்சிடலாம்னா மறுபடியும் எல்லா சீட்லையும் ஜெயிச்சிருவீங்களா? ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சிங்களேன், பதவிக்கு ஆசைப்பட்டு ரீஎலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த தொகுதிகளில். இப்போ வந்து உடனே அவங்க எல்லாமே 10 பேரும் ஜெயிச்சிடுவாங்களா? அப்புறம் உள்ளதும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு 6 சீட்டை வாங்கிட்டாங்கன்னா, இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஓபிஎஸ் பிச்சுட்டு போனதுக்கப்புறமா வந்து நடந்ததில்லை இடைத்தேர்தல். அப்போ பார்த்திங்கன்னா இதே போல் தான் எல்லா தொகுதிகள்லாம் ஜெயிக்கல எடப்பாடி அவர்கள். அப்போ கரெக்டாக ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த சில தொகுதிகளில் தான் அவங்க ஜெயித்தாங்க. பல தொகுதிகளில் வந்து திமுக தான் அதிகமாகவே, அவங்கள விட அதிகமாகவே ஜெயிச்சது. ஸோ அது மாதிரி நடக்கலாம்ல, நடக்கவும் இல்லை இனிமே. ஸோ அப்படி எல்லாருமே ஜெயிச்சிடுவாங்க சொல்ல முடியாதுல்ல. ரொம்ப மிதப்பில் இருக்காங்க, என்னவோ எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்துட்ட மாதிரி. அப்படியெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலைங்க ஐயா. நீங்கள் மற்றவங்களுடைய சிறு சிறு கட்சிகள் ஆதரவோடு தான் இங்கே நின்றுட்டுருக்கிறீங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த பக்கம் வந்து அது அவங்களுக்கும் சேஃபு, பிஜேபி பக்கம் போல என்டிஏ கூட்டணியில் போய் அலையன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் தெரியும், எடப்பாடி காலா வாரி விட்டுருவாருன்றதுக்காக பயந்தாங்களா, இல்லைன்னா அங்கே போனால் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பி டீம் எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் சொல்லிட்டு நிரந்தரமாக முத்திரை குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்களான்னு தெரில. இங்கே இருக்கிற எல்லாரையும் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்கே கூட இருந்த எல்லாருமே கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இங்கே இருந்த எல்லாருமே இப்போ அங்கே போயிருக்கிறாங்க. இது ஸ்டாலின் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா தடுத்திருப்பார், ஆனால் தடுக்கலை. அந்த பக்கம் போகிறத விட இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கிறாரு. அப்படி தான் வந்திருக்கிறீங்க. எதை தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அந்த தீய சக்திகளின் சப்போர்ட்டில் பெரும்பான்மையான ஓட்டுகள், ஏதோ கொஞ்சம் ஓட்டு தான் அவங்களது இருக்கும், மற்றதெல்லாம் இவங்களது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்க எத்தனை சீட்டு இந்த கூட்டணி கட்சிக்கு ஜெயிச்சிருக்குன்னா அதில் பெரும் பங்கு பார்த்திங்கன்னா டிஎம்கேவுடைய சப்போர்ட்டால் தான்.
அப்படி இருக்கும்போது அந்த ஆட்கள் தான், அந்த ஆட்களின் தீய சக்தினீங்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த மக்கள் ஆதரவினால் வந்த அந்த சீட் எண்ணிக்கையை வச்சு தான் இப்போ ஆட்சியை அமைக்க போகிறீங்க. ஸோ குடுமி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து கன்னி வெடி மேலே நடக்கிற மாதிரி அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி தான். இஷ்டத்துக்கும் எல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது இங்கே. ஆனால் குறைந்தபட்சம் இந்த கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி சேர்ந்த ஆட்கள் இருக்கிற வரை ஒன்று நம்பலாம், தமிழ்நாட்டுக்கு எதிரான மோசமான திட்டங்கள்லாம் உள்ளே வந்துடாது, அதை இவங்க விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இப்போதைக்கு. இதில் இன்னும் சிலர் மிஸ் ஆகிறாங்க அப்படின்லாம் தகவல் வருதில்ல. ஸோ அதையும் பார்ப்போம், மிஸ் ஆகுறாங்களா. ஏன்னா இப்போ ஆதவ வந்து அங்கே போய் ஏடிஎம்கேலேருந்து உடைப்பார் அப்படின்னா அதுவும் அங்கே அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு அதிகார பசி இருக்கும்ல. லாஸ்ட் 5 வருஷமாக அதிகாரத்தில் இல்லை. ஸோ அதனால் அந்த பசி ஹெவியாக இருக்கும். அதனால் ஒரு 10 பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து உடைக்கலாம். அதாவது இங்கே ஒரு மைனாரிட்டி அரசு அமைச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கு உங்ககிட்ட பவரும் பணமும் இருக்குது அப்படின்னா நினச்சி பாருங்கள். யூனியனில் பெரும் சக்தியாக இருக்கிறாங்க ஜீக்கள் 2 பேர். அந்த ஜீக்கள் கிட்ட இருக்கிற பவரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டில் நீங்கள் வச்சுருக்கிற மைனாரிட்டி பவர்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க உங்கள் கட்சியை உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களும் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருந்தன்மையாக இங்கே விடுறாரு. இவங்க ஒரு உள்நோக்கத்தோட பிஜேபியும் கொஞ்சம் அனுமதிக்கிறாங்க போல இருக்குது. சரி போப்பான்னு அனுமதிக்கணும், இல்லை உடைக்கணும்னு இறங்கிட்டாங்கன்னா அது ஒன்றும் புதுசு கிடையாது. அதான் சொன்னோம், ஆம் ஆத்மி பார்ட்டி எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ஆம் ஆத்மிலேருந்தே உடச்சி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா டிவிகேல போனவங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா எம்எல்ஏ ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஈஸியாக இவங்கள உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆதவால் முடியும் அப்படின்னா ஜீக்களால் முடியாதா? ஜீக்கள் ஏற்கனவே பல முறை அதை பண்ணியிருக்கிறாங்க, பல ஸ்டேட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க உடைக்க ஆரம்பித்தாங்கன்னா அங்கேயும் முடிஞ்சிருச்சு, அதையும் சமாளிக்கணும். அதை சமாளிக்கணும்னா அவங்ககிட்ட கொஞ்சம் இறங்கி போகணும். அங்கே இறங்கி போனீங்கன்னா இங்கே விசிகே, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல் இவங்க அடிப்பாங்க. ஈவன் காங்கிரஸ் கூட அந்த பக்கம் பிஜேபி கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக போயிட்டா இவங்க விட்டுருவாங்களா? இல்லை நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்து நீங்கள் சிறப்பாக ஆட்சியை கொடுத்துருவோன்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்க விட்டுருவாங்களே? இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தான் அதான் பாசிச பாயாசத்தை வந்து தினம் தினம் குடிக்க வைக்க போகிறாங்க. அண்ணனை குடிங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேரில் ஒவ்வொரு சைட்லேயும் வரப்போகுது. ஆளை அனுப்பி கொடுக்க வச்சுட்டே இருக்க போகிறாங்க. இவரும் குடிக்கணும், அதெல்லாம் அதை தாண்டி இங்கே நிற்கணும். அப்படி நின்றுட்டாருன்னா ஹீரோ தான். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அதுக்கான அறிகுறிகள் தெரியல. திரும்பவும் தற்குறித்தனங்கள் தான் வெளியில் தெரியுது. எதை வச்சு சொல்கிறோன்னா அவர் தான் வாயை திறக்கலைன்னா, அவர் வாயை திறக்கலைன்னா அவருடைய ஐடி விங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அலப்பறை இருக்குல்ல, அதை இப்போவும் திரும்பவும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்கிறதும், சம்மந்தம் இல்லாமல் உளறதும், இல்லை வதந்திலே வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதும், என்னது இதெல்லாம்? இதில் வந்து ஒருத்தர் போடுறாங்க, அவன் சினிமா ரிவ்யூவர் தான், அவன் சொல்கிறான் இங்கே வந்து ஆட்சி அமைக்கலாலும் பரவாயில்ல, விசிகே திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான இவங்க தான், இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எங்களுக்கு சொல்லிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வாயா வேலை பார்த்துது. இவருடைய இந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கையாளகத்தனம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை, அங்கே போயிட்டு ஆளுநரை பார்க்குறாரு, அவர் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கிற. அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஓகே சொல்ல மாட்டுறாங்க, இவங்க மீட்டிங் நடத்தணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த அமைதியாக இருக்கிற இந்த இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்களை விட்டு டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, கூட்டணி அமைக்க போகிறாங்க. பிஜேபி எதிர்ப்பு தான் அங்கே டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறது இந்தியாவிலேயே. அப்புறம் பிஜேபி கூட கூட்டணியில் என்டிஏவில் இருக்கிற ஏடிஎம்கே கூட போய் எப்படி போய் நிற்பாங்க? அதான் ஏற்கனவே சொன்னல, விஜய் வந்து என்டிஏவில் போய் அலையன்ஸில் இருந்திருந்தா, பிஜேபி சப்போர்ட்டில் வச்சுருந்தா, அப்போ ஏடிஎம்கே வெளியே வந்திருந்தா, அப்போ பிஜேபி ஆட்சி இங்கே வரக்கூடாது, இப்போவும் வந்து கவர்னர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தானே அந்த கம்யூனிஸ்ட்டும் விசிகேவும் கூட போய் அங்கே போய் நிற்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களின் சப்போர்ட்டில், அவருடைய அந்த சப்போர்ட் இல்லாமலாம் போய் நிற்கல, அவர் வந்து சொல்லி தான் அனுப்பியிருப்பார் அங்கே. ஸோ இது எல்லாருக்கும் பேசிக்காக அது தெரியும். பெருந்தன்மையாக அவர் நடந்துக்கிட்டார். அறிவாளிகளாக கொஞ்சம் இவங்க நடந்துக்கணும். அதை தாண்டி அந்த கட்சியை உடைப்போன்னு போனால் அவங்க திரும்பி ரியாக்ட் பண்ணால் உடைக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் எப்படி இருந்தாலும் அவங்களும் இன்னும் ஒரு 6 மாதம் முயற்சி பண்ணுவாங்க, விட்டுடலாம் அப்படின்னு தான். இவங்களா போயிட்டு சொரிஞ்சு விட்டாங்கன்னு வச்சிங்களேன், வாய்ப்பு இல்லை. இன்னொரு காமெடி ஒன்று சொல்லணும்னா, இது
விஜய் வீட்டு முன்னாடி ஆக்சுவலி ஆளுநர் வீட்டு முன்னாடி ஆளுநர் ராஜ்பவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர் போயிட்டு அங்கே போய் எமோஷ்னலாக வந்து பேச அவரை வந்து அப்படியே ஆட்டோவில் அள்ளி போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. விஜய் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் ஆஃபீஸாக வீடாக தெரில, அவருடைய வீட்டு முன்னாடி ஒரு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பைக்கில் ஒன்று வந்துட்டு இவங்க தீய சக்தின்னு இருந்தாங்கல்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வந்துட்டு தான், என் பேர் விஜய், நான் கூட்டணி பேச வந்திருக்கிறேன், நான் தியானம் பண்ணேன்னா அவ்வளோதான் எல்லாரும் செத்துருவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கூட அங்கே ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்துட்டாங்க. விஜய்னு ஆக்ரோஷம் பேசின உடனே தெரியும் ஏதோ வந்து எல்லாம் கவர் பண்ண போகிறாங்க, கேமராஸ் நிறையா இருக்குது, ஏதோ ஒன்று சப்போர்ட்டாக பேச போகிறோம், நம்மளை கூட சேர்ந்து கத்துவோம் டிவிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த ஆள் வந்து என் பேர் விஜய், எனக்கு பவர் இருக்குது, இங்கே சக்தி இருக்குது, நான் தியானம் பண்ண போகிறேன், நான் வந்து கூட்டணி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஏய் குரல் வித்தையா அப்படிங்கிற ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்டேருந்தே வந்திருக்கும். ஏன்னா அந்த குரல் வித்தியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தில்ல வந்து செம்ம காமெடியாக இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், எக்ஸ்தலத்தில் நானும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்து சிரிச்சு முடியல அந்த வீடியோவை. ஏன்னா அவர் தியானம் பண்ணும்போது வந்து பெண்களை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களாம், இல்லைன்னா மொத்த இடத்துலையும் ஜெயிச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி என்னென்னவோ சொல்கிறேன். இதில் பாவம் ஒரு போலீஸ்காரர் அங்கே, அவரும் அப்படியா சரி ஓகே கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுறீங்களா அப்படின்லாம் சொல்லும் போது செம சிரிப்பாக இருந்தது அதை பார்க்கும்போது. இந்த மாதிரி காமெடிகளும் நிறைய அரங்கேற போகுது. சீரியஸான காமெடி பார்க்கும்போது அது ஒரு வகையான ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குதில்ல. ஆனால் இந்த காமெடி பார்க்கும்போது தான் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காமெடிகளும் நிறைய அரங்கேற இருக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது கிட்டத்தட்ட முடிஞ்சிடல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ பண்ணுற வரை அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. பட் இப்போதைக்கு நான் நேற்று லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், இவங்க வந்து டிஎம்கே எந்த வகையிலும் குறுக்க நிற்க போகிறதில்ல. அதே போல் மதச்சார்பற்ற கூட்டணி ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த பக்கம் சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் நிபந்தனையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க வெளியிலேருந்து. பட் விசிகே டெப்டி சிஎம் வாங்கிட்டும் கிழக்கிலே, ஏன்னா விஜய் சார் 2 இடத்துல நின்னார்ல, அப்போ அந்த கிழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரிசைன் பண்ணணும், திருச்சி கிழக்கில். அங்கே போயிட்டு இவர் கண்டெஸ்ட் பண்ணி திருமாவளவன் அவர்கள் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு எண்ணிக்கையும் கூட்டம்ல, 3 எம்எல்ஏ ஆகிடுவாங்க அப்புறமா. ஸோ இவங்க தான் இப்போ இருக்கிற ஒரே ஹோப். விஜயன் மேலே நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. இவங்க கம்யூனிஸ்ட்டு, விசிகே, ஐயுஎம்எல், இவங்க கையில் தான் விஜய் அவர்களின் குடிமை இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படின்னு ஒன்று வந்துடாது. அப்படி வந்தால் இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, வாபஸ் வாங்கிடுவாங்க. அதனால் எப்போ வேணால் கவுழலாம் அப்படிங்கிறது தான் நிலைமை. ஸோ வராது அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போன்னு விடுறாங்க. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இது இங்கே வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி என் பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பாப்பா வந்து அப்பா ஏன் சிஎம் ஆகலை இன்னும் விஜய் சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் பெருசாக ரொம்பலாம் ஜெயிச்சில்ல, அவர் ஒரு 10 பேர் சப்போர்ட் தேவைப்படுது. அது வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பாப்பா வரையும் ரீச் ஆகிருந்தது. அது கிராமங்கள் வரையுமே இங்கே சொல்லிட்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி அப்படின்னு அந்த அளவுக்கு கேம்பெயின் குழந்தைகள்கிட்ட. இப்போ வந்து சொல்லும் போது நீங்கள் தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தலம்மா, அந்த மாதிரி தீய சக்தி இருக்காங்கல்ல திமுக, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் தான் இப்போ விஜய் சார் வந்து சிஎம் ஆகணும். ஸோ அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் 2 பேர் வரணும், அவங்க வந்தவுடனே நாளைக்கு சிஎம் ஆகிடுவாருமா அப்படின்னு சொன்ன உடனே பாப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்போ ஸ்டாலின் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு பாப்பா அப்படி பேசும்போது, சின்ன பாப்பா தான், 4வது தான் படிக்கிறாங்க, அது வளரும்போது தெரிஞ்சிடும் வச்சுங்களேன். ஆனால் இப்போ அந்த பாப்பா மனசுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இனி எத்தனை தொகுதியில் ரீஎலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் தான் அடிப்போம், ஸ்வீப் பண்ணுவோம், இதெல்லாம் எல்லாம் உதாரு. அதனால் முடிஞ்ச வரை அந்த மாதிரி போயிட்டு அங்கேருந்து ஒரு 10 பேரை இழுத்து திரும்ப ரீஎலெக்ஷனில் நம்ம 10 சீட்டு வாங்கிடலாம் எக்ஸ்ட்ரா. அப்போ இருந்தாலும் வந்து கரெக்டாக டைட்டாலாம் போக தேவையில்லை, இப்போ இவங்கள நம்பி இருக்க தேவையில்லை, விசிகாவையும் கம்யூனிஸ்ட் நம்பி இருக்க தேவையில்லை அப்படின்லாம் அது கணக்கு போடுவோம். அப்படி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இருக்குது உங்களுக்கு, அதுக்குள்ளே மாற்றம் வரும். பார்ப்போம் என்ன நடக்குது. அந்த வேலையை காட்டினாங்கன்னா அவங்களும் வேலையை காட்டுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.